ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது உள்ள இன்னர் கேர் கேஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் டோர்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறாங்க. பட் என்னென்னா டோர் திறந்த உடனே உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். ஏன்னா இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா ட்ராயர் எந்த ஹைட்டுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 2 டோர் ஓப்பன் பண்ணால் அதோட ஃபினிஷிங்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட என்ட்ரன் உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வார்ட்ரோப் இருக்கும். இந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா வார்ட்ரோபும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ட்ராயர் ஒரு சென்டர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே செல்ஃப் கொடுத்துருக்கோம். மேலே செல்ஃப் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹேங்கிங் ஸ்பேஸாகவே மாற்றிக்கலாம். ஆக்சசரிஸ் இதில் எதுவுமே போடலை. மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் போட்டு டோர் ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு டோர் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக டோர் ஒர்க் எல்லாத்தையும் இந்த வார்ட்ரோப்பில் முடிஞ்சுது. இன்னும் ஹேண்டில்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் என்னென்னா நமக்கு இந்த வீடியோவில் இன்னர் கேர் கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஃபுல்லாகவே அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். 3 ட்ராயர்ஸ் இதில் கொடுத்துருப்போம். ட்ராயர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி திங்ஸ் ஃபுல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 inches இருக்கும். 6 inches கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அகலமாக போகாதீங்க. ஒரு 2 அடி போயிடுங்க. ஏன்னா இந்த சேனல் இருக்கு இல்லையா, டெலிஸ்கோப் சேனல், ரொம்ப அதிகமாக போக போக என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் கம்மியாகும். அது உடனே போயிடுமாலாம் அப்படிலாம் கிடையாது. லைஃப்ன்றது கம்மியாக வரும். அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 ட்ராயர்ஸ் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட இன்ச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் லைட் போடுற மாதிரி இங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் கரெக்டாக சுகராக கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த வார்ட்ரோப் இன்னும் கொஞ்சம் இதோட ட்ராயர்ஸில் இன்னும் கொஞ்சம் தள்ளுற மாதிரி ஆகிடும். இதோட ஸ்பேஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் கார்னரில் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் வரும். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி சொல்கிறேன், கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணி எங்கே இருந்தாலும் கொடுப்போம். நிறைய சஜஷன்லாம் கொடுப்போம். பட் ஃபைனல் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அவங்க தான் இங்கே கிட்ட சொல்லணும். ஒரு 10 டிசைன் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் அவங்க தான் பண்ணணும். பட் என்னென்னா அது கரெக்டாக கரெக்டாக வருமா வராதா அப்படின்றது நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். பட் என்ன தான் சொன்னாலும் அவங்க மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட ப்ரொஃபைல் சேனலில் பார்த்திங்கன்னா கார்னரில் கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அப்படி போடும்போது திங்ஸ் ஏதாவது வச்சிட்டிங்க அப்படின்னா போடுறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் ஃப்ரண்ட்டில் போட்டது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்திங்கன்னா பாப்பா ரூமில் ஸ்மால் பெட்ரூம். இதில் பாப்பா பெட்ரூம்ன்ட்டு தான் கொட்டேஷன்லேயே போட்டிருப்போம். நெக்ஸ்ட் இந்த இன்னர் கேர் கேஸில் ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாப்பா ரூம்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால தான் பாப்பா ரூமன் வருது. ஃபுல்லாகவே அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் இப்படி இருக்கும். நார்மலாக சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் யூனிட் தான் இது. நீங்கள் நார்மலாக இதில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பாட்டில்ஸ்லாம், பர்ஃப்யூம் பாட்டில்ஸ்லாம் நிறைய ஃபில் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு செல்ஃப்ன்றதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கிட்டு நீங்களே மாற்றிக்கிட்டு திருப்பி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்டபுள் தான் கம்ப்ளீட்டாகவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கும். மேலே ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நடுவில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டு ரைட் சைடில் 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஓப்பன் ஸ்பேஸ், ஹேங்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ராயர்ன்றது நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் சேம் தான். பட் என்னென்னா 3 ட்ராயர் இருக்கிறது பதிலாக ஒரு ட்ராயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். கீழே ஒரு செல்ஃபு, அதுக்கப்புறம் நார்மல் நீங்கள் ட்ராயர்ஸ் சென்ட்ரல் மட்டும் தான் பார்க்க முடியும். கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் வச்சு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக
எல்லா வார்ட்ரோப்லேயும் வந்து இந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லா வார்ட்ரோப்லேயும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். நெக்ஸ்ட் அதோட டோரோட கலர் இந்த மாதிரி பீச் கலரில் வந்து வரும். அதோட எட்ஜ் பேண்டிங், அதோட ஸ்மூத்னஸ், ஃபினிஷிங்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.